வணக்கம் மக்களே. சற்று முன் வெளியான மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தாவைக்கள் விலகினாரா? காலையிலே சிஎம் விஜய்க்கு அதிர்ச்சி என்ன? கொத்தாக தூக்கிய எடப்பாடி. வாங்க வீடியோவை மூலியமாக கண்டலாம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றிலே இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழக அரசியல் நிலவக்கூடிய இந்த மாற்றம் என்பது தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது இருபெரும் திராவிட கட்சியான தமிழகத்திலே மீண்டும் மீண்டும் ஆட்சியை மாற்றிக்கொண்டு நிகழ்ந்து கொண்டிருக்கும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளை பின்னுக்கு தள்ளி, அதாவது விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம் தமிழகத்திலே 108 இடங்களை பிடித்து தமிழகத்தில் மிக பெருமான கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. அந்த வகையில்தான் அதாவது கோவை மாநகர அரசியல் வட்டாரத்தில் திடீர் திருப்பமாக கோவை மாநகர முன்னாள் மாவட்ட செயலாளர் குறிஞ்சி மணிமாறன் மீண்டும் அதிமுகவில் அவர் இணைந்துள்ளாரா? அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில்தான் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி, அதாவது ஜெகத்குமார் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் மீண்டும் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இவர்களுடன் மதிமுகவை சேர்ந்த அதாவது மோப்பிரியபாளையம் பேரூராட்சி செயலாளரான எஸ் சண்முகம் அதிமுகவில் ஐக்கியமானாராம். தாவைக்களுக்காக கண்டிப்பாக தங்களுக்கான போதிய முக்கியத்துவம் கிடைக்காத காரணத்தினால்தான் நாங்கள் கண்டிப்பாக மீண்டும் தாய் கழகமான அதிமுகவில் தாங்கள் இணைத்துக் கொண்டதாக அக்கட்சியினர் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தாய் கழகமான அதிமுகவிற்கே திரும்பியாக அரசியல் வட்டாரங்களில் பரவலாக இந்த செய்தி பேசப்படுகிறது. இதை அடுத்தடுத்து தட்டு தளவல்கும் கோவை மாவட்ட அதிமுகவிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது கட்சி தாவல் மற்றும் போன்ற விவகாரம் எல்லாம் அனைத்து கட்சியும் உள்ளக்கூடிய ஒரு இயல்பான நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகிறதாம் தமிழகத்தில். அதாவது தங்களுடைய கட்சியில் போதிய அங்கீகாரமோ தங்களுக்கான ஒரு முழு அதிகாரமோ கொடுக்கப்படாத சூழல்தான் தமிழக அரசு வரலாற்றிலே புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது தாவைக்கள் விலகி மீண்டும் தாய்க்கழகமான அதிமுகவில் இணைந்திருப்பது என்பது கோவை மாவட்டம், அதாவது கோவை மாவட்டத்தில் உள்ள அதிமுக தொண்டர்களையே பெரும் உற்சாகத்தையும் இது ஏற்படுத்தி இருக்கிறதா? ஏனெனில் அதிமுகவின் பிளவு மற்றும் உட்காட்சி விவகாரம் நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் அதாவது அதிமுகவில் இணைவது என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு பெரிய செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் தாவைக்க தலைவரான விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்கும், அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக எழுந்து கொண்டிருக்கிறதா? இந்நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய் அவர்கள் கண்டிப்பாக கூடிய விரைவில் அதாவது அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு கண்டிப்பாக இதற்கான முடிவுகளை தீர்வுகளையும் காண முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா? மேலும் அது மட்டுமின்றி வருகின்ற அதாவது கூடிய விரைவில் தமிழகத்தில் இடைத்தேர்தல் என்பது கூடிய விரைவில் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறதா? அந்த வகையில்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் அதாவது 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவிகள் ராஜினாமா செய்ய நிலையில்தான் அந்த 7 தொகுதிகளில் கண்டிப்பாக கூடிய விரைவில் இடைத்தேர்தல் என்பது நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் அதிகரித்திருக்கிறதா? மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.